ஜனகி சந்தேசரில் நாளைக்கு ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயாவை வந்து பொண்ணு கேட்டுட்டாங்க நம்ம புவனேஸ்வரி ரகுராம் கிட்டக்க. வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து ரகுராம் மேலே வந்து செருப்பை தூக்கி அடிச்சிடுறாங்க. அடித்ததுக்கப்புறமேட்டுக்கு யாரா இது என் அண்ணன் மேலே இப்படி பண்ணது, நான் சும்மா விட மாட்டான்னு கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு அங்கேயும் இங்கேயும் யாரா நீயான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக வந்து சிவாவை வந்து முடிச்சு விடலான்ட்டு கையில் ஒரு பொருளோடு வராங்க மகாலிங்க ஆளுங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக குறுக்க வந்து கையை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்து ரகுராம் வந்து ஆஹா நம்ம தம்பியை வந்து காப்பாற்றிட்டாலே அப்படின்னு யாரும் எதுவும் பேசாமல் அப்படியே நிற்கிறப்ப கையை வந்து இப்படி கையில் அடிபட்டுருது புவனேஸ்வரிக்கு. அப்படி இருந்தும் கோபமாக வந்து பலார்னு அவனை பிடிச்சி அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை தப்பு நடக்குது, என்ன யாரா எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து பிரச்சனையை வந்து வெளியாளுங்க யாரோ வந்திருக்காங்க, முதல்ல வந்து நம்ம ஆளுங்க தனியாக நில்லுங்க, ரகுராம் ஆளுங்க தனியாக நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு நின்றுடுறாங்க. நின்னதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து ஆளை பிடிச்சிட்டு வந்து பலார்னு அடிக்கிறாங்க. புவனேஸ்வரி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, யாரா நீங்கள், எந்த ஊருக்காரங்க, எதுக்குடா தேவையில்லாமல் இப்போ வந்து செருப்பை தூக்கி அடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு புவனேஸ்வரி அடித்து கேட்குறப்ப வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படிடா எதுவுமே தெரியாதவனாக இருக்கணும், உன்னை அனுப்பினவன் யாருன்னு சொன்னால் தான் இங்கேருந்து போவ அப்படின்னு சொல்கிறப்ப வந்து எங்களுக்கு கண்ணை காட்டுறாங்க. மகாலிங்கம் வந்து சொல்லிடாத அப்படின்னோடனே எனக்கு தெரியாதுங்க, காசு மட்டும் கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து பஞ்சாயத்தை வந்து கலைச்சி விட சொன்னாங்க, அது மட்டும் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறப்ப வந்து ரகுராம் வந்து அது எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறப்ப சரி இந்த பிரச்சனையை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கனால தான் நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் வருது, எனக்கு பரிவட்டம் வந்து முதல் மரியாதை எதுவும் வேணாம் நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம்லேருந்து ஊர் மக்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் போராடினவங்க ஜஸ்ட் லைக் தட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நம்ம சண்டையில் வந்து இன்னொருத்தன் வந்து குளிர் காயக்கூடாது, சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவனை வந்து நான் வந்து ஸ்டேஷனில் போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரகுராம் வந்து ஒரு நிமிஷம் நில்லு புவனேஸ்வரி, என் தம்பிக்காக வந்து இது இவ்வளோ கையிலெல்லாம் அடிபட்டிருக்க வந்துன்னா பரவாயில்ல மாமா, எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலை, நீ திடீர்னு இப்படி முதல் மரியாதைலாம் வேணான்னு சொல்லுவேன், நான் என்னால் நம்பவே முடியல அப்படின்னா எனக்கும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கேன், நான் முழுசாக மாறிட்டேன், அது இன்றைக்கி மாறலை, அன்றைக்கி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் எனக்கு உதவி செஞ்சீங்கள்ல அப்போயே நான் மாறிட்டேன் முழுசாக அப்படின்னதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ஏதாவது என்கிட்ட கேளு, நிச்சயமாக என்னால் முடிஞ்சதை நான் தருவேன் அப்படின்னு ரகுராம் வந்து வாக்கு கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு இப்போதைக்கு வந்து எந்த ஒரு ஆசையுமே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னோம். நீ அப்படி சொல்லக்கூடாது, நீ நிச்சயமாக என்கிட்ட என்னால் தர முடிஞ்சதை கேட்டேன்னா நான் தருவேன், என்னை தம்பிக்கை வந்து நீ காப்பாற்றி கொடுத்துருக்கல்ல அதுக்காகவாவது நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குங்க, சரி நான் நாளைக்கு வீட்டில் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராமுக்கு லைட்டாக ஜெர்க் ஆகுது. என்னடா இது வீட்டுக்கு வந்து கேட்குறேங்கிறாரு, ஏதாவது பெருசாக கேட்டுருவாளோன்னு ஒரே யோசனையோடு வர்றாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சாரு பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறான். என்ன சிவராமன் ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் வராங்க, அப்பா பிளான் சொதப்பிருச்சோ, சரி விடு என்ன நடந்திருக்குன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுப்பான்னு பாட்டி கேட்க ஆரம்பித்தப்ப புவனேஸ்வரி இந்த மாதிரி நடந்ததில் வந்து காப்பாற்றி கொடுத்தா சிவராமனை அப்படின்னோடனே என்னப்பா சொல்கிற, அது மட்டும் இல்லாமல் பரிவட்டம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டா, என்ன அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுக்குற, அவள் அப்படிலாம் மாறக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னோடனே நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் அவள் வந்து மனசு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சிவா வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே அவள் தான் அப்படின்னோடனே பார்வதி ஒரு செகண்ட் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது சரி நாளைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா, ஏதோ கேட்க போகிறாளாம், என்னன்னு தெரில, அது என்ன எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது கடமைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே வந்து ரகுராம் ஒரே யோசனையாகவே இருக்காங்க. இவ ஏதாவது இடக்கு முடக்கா கேட்டுட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ அங்கே ஜானகியும் அதே மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து பாலை காய்ச்சி வச்சுட்டு டம்ளரில் பாலை எடுக்காமல் ரகுராமுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரே குழப்பத்தோடையே போய் வந்து இந்தாங்க பால் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ரகுராமும் கவனிக்காமல் குடிக்கிறாங்க. குடித்தோடனே என்னங்க சுற்றுச்சா அப்படின்னோடனே பச்சை தண்ணி எப்படி சுடும் ஜானகி அப்படின்னு சொன்னேன். என்னங்க பச்சை தண்ணியா, பால் நல்லா சூடாக இருக்க போகுதுங்க அப்படின்னோடனே நீ வெறும் தண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தான், அச்சோ மறந்தே போயிட்டேங்க அப்படின்னோடனே நீ இரு நீ பால்லாம் எடுத்துகிட்டு வரேன், என்ன குழப்பத்தில் இருக்க, நான் சொல்லட்டுமா, புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து என்ன கேட்க போகிறான்னு தானே, ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒருவேளை அந்த முதல் மரியாதை எல்லாம் பரிவட்டம் எல்லாமே கேட்டுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே நீ ஜானகி நீ நினைக்கிற மாதிரி அவள் அதெல்லாம் கேட்க மாட்டா,
அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு என்ன கேட்பா அப்படின்னா, அது எனக்கு தெரியல. ஆனால் அந்த முதல் மரியாதை பரிவட்டம் கேட்குறதா இருந்தால் ஊர் மக்கள் முன்னாடியே கேட்டிருப்பா. அவள் அது கேட்கலன்னா அதை விட பெருசாக ஏதோ ஒன்று கேட்க போகிறான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோன்னே, நிச்சயமாக அவள் எது கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஆனால் என்ன கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. என்னங்க சொன்னீங்க அப்படின்னா, என்ன உனக்காக மட்டும்தான் விட்டு கொடுப்பேன், வேறு யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஜானகிட்ட சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கரெக்டாக சொன்னபடியே புவனேஸ்வரி வந்துடுறாங்க. வந்தோடனே வாங்கன்னு வணக்கம் சொல்லிட்டு, என்ன கையில் பூத்தட்டோடு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இனிமேல் நம்ம குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உங்கள் வீட்டு பொண்ணு மாயாவை என் அண்ணன் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. தூக்கி வாரி போடுது ரகுராமுக்கு. யாஹா பெருசாக கேட்டுட்டாலேன்னொன்னே ஜானகியும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. பக்கத்தில் சாரு அப்பாடா நம்ம ரூட்டு பிரச்சனை இல்லை, தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட எபிசோடை வேறு லெவலில் கொண்டு போய் முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். செம ட்விஸ்ட்டாக.